இன்னைக்கு நாம சைலோ அப்படின்ற சீரிஸோடைய 2வது சீசனை தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் இது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீசனை ஃபுல்லா போட்டிருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வர்த்தான சீரிஸ், கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம செகண்ட் சீசன் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகம் அழிஞ்சிருச்சு. எப்படி அழிஞ்சிச்சு, என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல. சில மக்கள் சைலோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி. அதுல இருந்து யாருமே பல வருஷமா வெளியே வந்ததே இல்ல. ஒரே ஒரு பொண்ணு, அதாவது நம்ம சீரிஸோடைய ஹீரோயின், அவங்களுக்கு மட்டும் வெளி உலகம் இன்னும் அழியல, சைலோல இருக்க அபிஷியல்ஸ் எல்லாரும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து பயங்கரமா போராடி அந்த சைலோ விட்டு வெளியே போறாங்க. ஆனா வெளியே போனக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது வெளி உலகம் உண்மையிலே அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு சைலோ தான் இருக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமான சைலோ இருந்திருக்கும். ஹீரோயின் இருந்த சைலோலயே 10,000 மக்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அங்க எத்தனை சைலோ இருக்கு, அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம செகண்ட் சீசன்ல பார்க்க போறோம். ஆரம்பத்துல சைலோவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சைலோல வந்து 140 ஃப்ளோருக்கு மேல இருக்கும். இப்ப எப்படி பணக்காரங்க ஏழைங்கன்னு பிரிச்சு வச்சிருக்கோம், அதே மாதிரிதான் அங்கேயும். மேல இருக்கவங்களாம் அப்பர் லெவல், கீழே இருக்கவங்களாம் லோவர் லெவல். கீழே இருக்கிறவங்க தான் மோஸ்டா நிறைய வேலை பார்ப்பாங்க. இந்த இன்ஜின்ல வேலை பார்க்கறவங்க, அந்த மாதிரி கடினமா வேலை பார்க்கற எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க. அதுலயும் கடைசி ஃப்ளோர்ல இருக்கவங்களாம் மெக்கானிக்கல்ஸ். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த சேர்ந்தவங்க தான். இப்ப அந்த கீழே இருக்க எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. ஏதோ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் மேலையும் அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட ரெடியா இருக்காங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் மேல வந்ததும் 2 டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கீழே இருக்கிற டீம் தான் ஜெயிச்சிச்சு. அவங்க எல்லாருமே வெளியே போறதுக்காக சண்டை போட்டிருக்காங்க புள்ள இருக்கு. ஜெயிச்சதுனால வெற்றிகரமா அவங்க சைலோ விட்டு வெளியே வராங்க. கையில ஒரு பச்சை கலர் கொடி எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அந்த கொடி கிழிஞ்சு போய் ரொம்ப பழசா இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த கொடியை ஒருத்தவன் பிடிச்சிருந்தான்ல, அவங்க எலும்பு கூட செத்து போய் கிடக்கான். அவனுக்கு பின்னாடி வந்த எல்லா மக்களுமே இறந்துருக்காங்க. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஹீரோயினோட சைலோ கிடையாது, பக்கத்துல இருந்து இன்னொரு சைலோ. அந்த சைலோல தான் சண்டை நடந்து எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. அப்படி வெளியே வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்பு கூடுகளா இருக்கு. அந்த சைலோல இருந்த எல்லாருமே காலி போல இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த எலும்பு கூடு எல்லாத்தையுமே தாண்டி அப்படியே பொறுமையா அந்த சைலோக்குள்ள போறாங்க. மொத்தமா எத்தனை சைலோ இருக்குன்னு தெரியலங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போற சைலோட நம்பர் வந்து 17. அந்த சைலோக்குள்ள போற வரைக்குமே ஏகப்பட்ட எலும்பு கூடுகளா இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி டோரை கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனதும் அவங்களால சுத்தமா மூச்சு விடவே முடியல. அதுக்கு காரணம் அவங்க போட்டிருக்க சூட்டு தான். சோ உள்ள வந்ததும் அந்த சூட்டு ஹெல்மெட் எல்லாத்தையும் கழட்டி போட்டுறாங்க. சுத்தி பார்த்தா அந்த இடத்துல யாருமே உயிரோட இல்ல. பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. சரி அப்படியே சுத்தி பாப்போமேன்னு சொல்லிட்டு அந்த சைலோவை பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு பிரிட்ஜ் உடைஞ்சு போயிருக்கு. 2 டீமும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அப்பதான் இந்த பிரிட்ஜ் உடைக்கப்பட்டிருக்கும் போல. அதை கிராஸ் பண்ணி போலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டி அதுல அப்படியே தொங்கிக்கிட்டே கிராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப டக்குன்னு அந்த கயிறு அறுத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை கீழே தண்ணி இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கயிறு எப்படி அருந்துச்சுன்னு தெரியல. தண்ணிக்குள்ள விழுந்ததுனால ரொம்ப குளிரா இருக்கு. சோ பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. திரும்ப கீழே இருந்து மேல வரைக்கும் நடந்து வராங்க. அங்க இருக்க பழைய கம்பி கயிறு அதை எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்ன பாலம் மாதிரி உருவாக்குறாங்க. இது மூலியமா கிராஸ் பண்ணி போயிடலான்னு பார்த்தா அந்த கம்பிலாம் ரொம்ப பழசா இருக்கிறதுனால இவங்க வெயிட் தாங்காம நடுவுலயே உடஞ்சிக்குது. எப்படியோ கடைசியா கீழே விழாம ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்கன்னா, இந்த பக்கம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். அதை பார்க்கலாமே தான் வந்திருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஐடி கார்டு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு தான். ஆட போங்கடா, இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனான்னு சொல்லிட்டு திரும்ப போக பாக்குறாங்க. ஆனா இப்ப திரும்ப கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு பாலம் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சுத்தி முத்தி பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டையில ஒரு பாலத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது அங்க பக்கத்துல தான் இருக்கும். அதை எடுத்து கஷ்டப்பட்டு போட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு பாட்டு சவுண்டு கேக்குது. என்னடா அது பாட்டு சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்த்தா அங்க ஒரு வால்ட் இருக்கு. அந்த வால்ட்டுக்குள்ள இருந்துதான் சவுண்ட் கேக்குது. இவங்களும் அதை திறக்க பாக்குறாங்க. பட் அந்த டோர் கொஞ்சம் கூட ஓபன் ஆகல. சோ அந்த முயற்சியையும் கை விட்டுட்டு திரும்ப போறாங்களா. அப்படி போகும்போது அந்த வால்ட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன கண்ணாடி மட்டும் ஓபன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த வால்ட்டுக்குள்ள ஒரு பையன் உயிரோட இருக்கான். அந்த பையனோட பேரு சோலோ. இந்த வால்ட்டை ரொம்ப சூப்பரா ஓபன் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா இன்னொரு வாட்டி அதே மாதிரி ட்ரை பண்ணனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு வில்லத்தனமா சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயின் இருந்த சைலோவை காமிக்கிறாங்க. இந்த சைலோவோட நம்பர் வந்து 18. அந்த மேயர் பையன் என்ன பண்றான், ஹீரோயின் வெளியே போயிருக்கும் போது ஒரு சூட்டும் ஹெல்மெட்டும் போட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த ஹெல்மெட்லயும் ஒரு கேமரா இருந்திருக்கும் போல. அது மூலியமா நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பார்த்தாங்கன்றத இந்த பக்கம் மேயர் பையன் பார்த்துட்டான். இது வரைக்கும் யாருமே அந்த மேட்டை தாண்டி போனதே கிடையாது. இப்ப ஹீரோயின் போயிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா வெளி உலகம் சேஃபா தான் இருக்கும். நம்மளும் வெளியே போகலாம்ல, என்னதான் நடக்குது, நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழ் ஃப்ளோர்ல இருக்க எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே. இது அந்த மேயர் பையனுக்கு தெரியும். ஏன்னா யாருமே அந்த மேட்டை தாண்டி போனதில்ல. இப்போ
ஒருத்தவ போயிருக்கானா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அந்த பையன் முன்னாடியே என்ன பண்றான், அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்த்து பேசுறான். இந்த மாதிரி ஹீரோயின் வெளியே போயிட்டாங்க, ஆனா அவங்களால ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது, அவங்க சைலோக்காக ஒரு ஹீரோவா செத்துருக்காங்க. மத்தவங்களை விட ஹீரோயின் எப்படி ரொம்ப நேரம் உயிரோட இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கையில போட்டிருந்த டேப் தான். இப்ப ரீசெண்டா ரொம்ப குவாலிட்டியான டேப்ஸை நம்ம உருவாக்கி இருக்கோம், அதனாலதான் ஹீரோயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உயிரோட இருந்திருக்காங்க. சோ இதே மாதிரி நம்ம நிறைய குவாலிட்டியான டேப்ஸை உருவாக்கி இங்க இருக்க எல்லாருமே சைலோ விட்டு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி அந்த மேயர் பையன் சொல்றானா. இதை கேட்டுதான் அங்க இருக்க எல்லாருமே கத்துறாங்க, நம்ம குவாலிட்டியான டேப்ஸை உருவாக்குவோம், இங்க இருந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா ரியாலிட்டி, அந்த குவாலிட்டியான டேப்ஸை கொடுத்ததே மார்த்தா தான். இந்த மேயர் பையன் யாரெல்லாம் வெளியே போறாங்களோ அவங்க 3 நிமிஷத்துக்குள்ள செத்துடணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு லோ குவாலிட்டியான டேப்பை தான் போட்டு அனுப்புவான். அதனாலதான் வெளியே போனதும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே இறந்துருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு மார்த்தா தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஹீரோயினுக்கு மட்டும் ஸ்பெஷலா குவாலிட்டியான டேப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை போட்டக்கு அப்புறமேட்டு தான் ஹீரோயின் சாகாம உயிரோட இருந்திருப்பாங்க பக்கத்துல இருக்க சைலோக்கு போற வரைக்கும். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த வால்ட்டுக்குள்ள இருக்க சோலோ பையன் வெளியவே வரமாட்டான், உள்ள இருந்தே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சைலோட நம்பர் 17, நீ வந்திருக்க சைலோ மேபி 18 இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றான். ஏன்டா வெளியே வர மாட்டேன்னு கேட்டா என்ன சொல்றான், இவனை இந்த வால்ட்டுக்குள்ள பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலா சைலோல கீழே இருக்கவங்களெல்லாம் எப்படி மெக்கானிக்கல் டீம் அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி மேல வேலை செய்யறவங்கள ஐடில வேலை செய்யறவங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஐடியோட ஹெட் தான் நம்ம பார்த்த அந்த ஜட்ஜு, மேயர் பையன், சிம்ஸ் எல்லாருமே. சோ அதே மாதிரியே இந்த சைலோலயும் ஐடியோட ஹெட்லாம் இருந்திருப்பாங்க போல. அதுல ஒருத்தவன் தான் இந்த சோலோ கிட்ட போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வால்ட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, உள்ளே இருந்திருக்கணும்னு சொல்லியிருப்பான் போல வால்ட்டை பாதுகாக்கிறதுக்காக. அதனாலதான் அந்த பையன் வெளியே வர மாட்டான். சோ உள்ள இருந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் தான் என்ன சொல்றான், ஹீரோயின் மாதிரியே இந்த சைலோக்குள்ள இருக்க ஒரு பையன் நினைச்சிருக்கான், வெளி உலகம் அழியவே இல்ல, சைலோக்குள்ள இருக்க எல்லாருமே நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைலோ விட்டு வெளியே வந்து அந்த கேமராவை கிளீன் பண்ணாம மேட்டை ஏறி நடந்து போயிருப்பான். சோ அப்படி போனவன இந்த சைலோக்குள்ள இருக்க எல்லா மக்களும் பாத்துருக்காங்களா, இந்த பையன் வெளியே போய் உயிரோட இருக்கானா அப்ப கண்டிப்பா எங்களாலையும் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி எல்லாருமே வெளியே போய் தான் செத்து போயிட்டாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதே தான் நம்ம ஹீரோயினும் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததை பார்த்துட்டு அவங்க சைலோக்குள்ள இருக்க எல்லாருமே வெளியே போகணும்னு போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்தாகணும், ஏன்னா மக்கள்லாம் வெளியே வந்தா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்த சூட்டை போய் பாக்குறாங்க. இவங்க தான் மூச்சு விட முடியாம அந்த சூட்டை அவுத்தாங்கல்ல, டைட்டா இருந்துச்சுன்னு போட்டு கிழிச்சு விட்டாங்க. அதனால அந்த சூட்டை எப்படியாச்சும் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவைப்படுற பொருளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றான். என்னன்னா சைலோக்குள்ள இருந்து வெளியே வரவங்களாம் 3 நிமிஷத்துலயே செத்துடுறாங்க. அது எதனால, வேணும்னே லோ குவாலிட்டியான டேப்பை இந்த மேயர் பைய போட்டு வெளியே அனுப்புறதுனாலதான். சோ ஒரு நல்ல சூட் இருந்தா வெளியே போனா சாகாம உயிரோட இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூட் இருக்கு அப்படின்றான். என்ன சூட்னா, இந்த நெருப்பு அணைக்கிறதுக்காகலாம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு சூட்டு போட்டு போவாங்கல்ல, அந்த சூட் இருக்கு, மேபி அதை யூஸ் பண்ணா நீ சாகாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சோலோ பைய சொல்றான். இது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சைலோல இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஃபைட்டர் சூட் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அதாவது போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் லோவர் லெவல்ல இருக்க பம்ப் வேலை செய்யல. சோ அடி தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைலோவை மூழ்கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மூழ்கி போன ஃப்ளோருக்குள்ளதான் அந்த சூட் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு போய் அந்த ஃப்ளோர்ல இருக்க சூட்டை வெளியே எடுத்துட்டு வரணும். அப்படி தண்ணிக்குள்ள போனாங்கன்னா அவங்க மூச்சு விடணும்ல. இவங்க ஒரு இன்ஜினியர்ன்றதுனால அவங்க மூச்சு விடுறதுக்கு ஒரு பைப்பை ரெடி பண்ண முடியும். ஆனா அதுக்கு தண்ணிக்கு வெளியே இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஹீரோயினும் இங்க தனியா இருக்காங்க. சோ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு, இந்த சோலோ பைய தான். அதனால அவங்க கிட்ட சொல்றாங்க, தயவு செய்து வெளியே வாடா, எனக்கு உன்னோட உதவி வேணும், நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. ஆனா அந்த பையன் வெளியே வர மாதிரியே இல்ல. நான் மாட்டேன், இந்த வால்ட்டை பாதுகாக்கணும், என்னால வர முடியாதுன்றான். சரி ரைட்டு, இவன் கண்டிப்பா வரமாட்டான், வேற ஏதாச்சும் வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியே நடந்து வராங்க. அதுக்கப்புறம் இந்த சோலோ பையன் என்ன நினைச்சானோ தெரியல, அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியே பொறுமையா நடந்து வரான். பல வருஷம் கழிச்சு அந்த வால்ட்டை விட்டு வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி நடக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறான். அப்போ ஹீரோயின் தான் ஓடி போய் ஹெல்ப் பண்றாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோயின் ஒரு இமேஜினேஷன், நம்ம கற்பனையில பேசிக்கிட்டு இருக்கோம்னு இந்த சோலோ பையன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா அவங்கள தொட்டக்கு அப்புறமேட்டு தான் ஹீரோயின் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். சோ இப்ப ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பையன் கிடைச்சிட்டான். இவங்களுக்கு தேவையான பைப்பை ரெடி பண்ணிட்டாங்க. தண்ணிக்குள்ள போகும்போது வெளியே இருந்து இந்த சோலோ பைய பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் கீழே போயிட்டு சூட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு நீச்சல் தெரியாதுல, அதனால தண்ணி கடியிலே இருக்கிற
தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கல்ல கயிறுல கட்டி அதை இவங்களோட உடம்புல கட்டிக்கிறாங்க. சோ அந்த வெயிட் மூலியமா இவங்க தண்ணி கடியிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. பிளான்லாம் பக்காவா இருக்கு. அப்படியே அந்த வெயிட்டான கல்ல கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திக்கிட்டே இவங்க போக வேண்டிய ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல இவங்க மூச்சு விடுறதுக்காக ஒரு பைப்பை யூஸ் பண்றாங்களே, அது எட்ட மாட்டேங்குது. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை அவுத்து விட்டுட்டு போறாங்க. ஆனா இவங்க ஒரு கல்லை நவுத்திட்டு கொண்டு போனாங்களே, அது டோர்ல மாட்டிக்கிட்டு இவங்களை முன்னாடி போக விட மாட்டேங்குது. மூச்சு விட திணறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல் இருக்க கயிறையும் அறுத்து விட்டுட்டு இந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா நிறைய லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரை உடைக்கிறதுக்கும் ஒரு பொருள் கூட இல்ல. சோ கையாலே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கை செம்மையா வலிக்குது. இருந்தாலும் ஒரு லாக்கரா உடைச்சு பாக்குறாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல. கடைசியா ஒரு லாக்கருக்குள்ளதான் அந்த சூட் இருக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததும் இந்த சோலோ பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. நான் அந்த வால்ட்டை ஒழுங்கா மூணுனா என்ன பண்ணேன்னு தெரியலையே, ஒருவேளை திறந்து வச்சுட்டு வந்துட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வால்ட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். இவன் ரொம்ப நாளா இந்த இடத்துல தனியாவே இருந்ததுனால அவன் எல்லாத்துக்கும் பயப்படுறான், ரொம்ப பதட்டப்படுறான். அப்புறம் ஹீரோயின் எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி அவனை வால்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கிறாங்க. ஹீரோயின் சூட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கான ஹெல்மெட் இல்ல. வேற ஏதாச்சும் ஹெல்மெட் இருக்குமான்ட்டு அந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல சோலோன்னு பேர் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த போட்டோல இருக்க ஆளும் இப்ப நம்ம ஹீரோயின் சோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, அவனும் ஒரே ஆள் கிடையாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோலோ பைய கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த போட்டோல இருக்கிறது நீயே கிடையாது, அப்புறம் எதுக்கு உன்னோட பேரு சோலோன்னு போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறான், இல்ல நான் தான் சோலோ, அந்த வால்ட்டை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி கத்துறான். ஆமா சரி நீ தான் சோலோ, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையக்கிட்ட இருந்து தனியா வந்து ஹெல்மெட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயினோட கையில பயங்கரமா அடிபட்டிருக்கும்ல, அந்த வால்ட்டை ஓபன் பண்ணும் போது அந்த காயம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் போல இருக்கு. சோ வலி தாங்க முடியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருந்த சைலோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல போராட்டம் ஆரம்பிக்குது. கீழ் ஃப்ளோர்ல இருக்க அந்த மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போராடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சிம்ஸ் பைய பேட்ரிக் கிட்ட போய் பேசுறான். இந்த பேட்ரிக் யாருன்னு போன சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த பையல இன்னுமே அடைச்சு வச்சிருக்காங்களா. சிம்ஸ் கிட்ட அவன் கேக்குறான், உங்களுக்கு என்னதாண்டா வேணும், ஒண்ணு என்ன சாவடிங்க, இல்லன்னா என்ன அவுத்து விடுங்க, எத்தனை நாள் தான் என்ன இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சிம்ஸ் பைய ஒரு ஆஃபர் கொடுக்கறான். உன்னோட பொண்டாட்டி இறந்து போயிட்டால, அந்த வலியோட தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, என்னால அதை மறக்க வைக்க முடியும். உன் வாழ்க்கையில கடைசி 22 வருஷத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் உன்னால மறக்க முடியும். அப்படிப்பட்ட ட்ரக் எங்க கிட்ட இருக்கு. அந்த ட்ரக் உனக்கு வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு டீல் பேசுறான். அவனும் அதை ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. கீழ் ஃப்ளோர்ல அந்த மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்களை காமிக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு செவுத்துல ஒருத்தவன் எழுதிருப்பான் போல இருக்கு. சைலோட ரூல்ஸ் படி இந்த மாதிரி எழுதுறது இல்லீகல். அதனால அந்த பையலை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி அங்க இருக்க எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு நடுவுல இந்த பேட்ரிக் பையன் வரான். எல்லாருமே அமைதியா தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேட்ரிக் பையன் என்ன பண்றான், நடுவுல பூந்து ஒரு நெருப்பை தூக்கி போடுறானா. உடனே அங்க இருக்கக்கூடிய ரைடர்ஸ், அதாவது கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே இந்த சீரீஸ்ல ரைடர்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தாக்குதல்ல அந்த பேட்ரிக் அப்புறம் அவன் கூடவே ஒரு சின்ன பையன் இருப்பான், ஒரு டீனேஜ் வயசு பையன் மாதிரி இருப்பான். அவங்க 2 பேருமே சுடப்பட்டு இறந்துடுறாங்க. அடுத்து இந்த சைலோல ஒரு ஆர்டர் புக் இருக்கும், ரூல்ஸ் புக் மாதிரி. அந்த புக்ல ஒரு பாயிண்ட் என்ன எழுதி இருக்குன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் எதிர்பாராத பிரச்சனை சைலோக்குள்ள நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் கீழ் ஃப்ளோர்ல இருக்க அந்த மெக்கானிக்ஸ் தான் அப்படின்னு அவங்க மேல பழி போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை இந்த மேயர் பைய படிக்கிறானா. இன்னொரு பக்கம் ஷேர்லி அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த லோவர் லெவல்ல இருக்க பொண்ணு தான். அவர் கூடவே நாக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர். இவர் யாருன்னா அந்த மெக்கானிக்கல் டீம் இருக்குல்ல, அந்த இடத்துடைய ஹெட். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சிருப்பாங்க, போர்டு போட்டு இதுக்கு மேல போக கூடாதுன்னு. அந்த இடத்த ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. போன சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ள நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க செவுத்துலயும் இந்த ஆர்டர் புக்ல இருக்க பாயிண்ட் தான் எழுதப்பட்டிருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நம்ம தலையில தான் தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. அதை பார்த்ததும் இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வாட்டுக்கு போயிட்டு போராட்டம் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜட்ஜு கிட்ட பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஜட்ஜு கிட்ட என்ன பேச போறாங்கன்னா, இவங்கள சில பேர் மட்டும் சூட்டு போட்டு சைலோ விட்டு வெளியே போய் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து உள்ள இருக்கவங்க கிட்ட சொன்னாங்கன்னா இவங்க யாருமே போராட்டம் பண்ண போறது இல்ல, பிரச்சனையே நடக்க போறது இல்ல. அதை பத்தி தான் ஜட்ஜு கிட்ட பேச போறாங்களாம்.
அதுக்கான பர்மிஷனை ஜட்ஜு கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் மேயர் பைய காதுக்கு போகுது. உடனே அவன் என்ன பண்றான், ஜட்ஜ் எங்கேயா இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை உண்டாக்குறான். இந்த மாதிரி ஜட்ஜ் இதுக்கப்புறம் அவங்க பதவியில இருக்கக்கூடாது, ஜட்ஜ் பதவியில இருந்து அவங்கள தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் கிட்ட கோழி மூட்டி விட்டதும் அவங்களும் கொடியை புடிச்சிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜுக்கு அதை பார்த்ததும் செம்ம கோவம் வருது. நேரா மேயர் பைய கிட்ட போயிட்டு, டேய் நான் அவங்க கிட்ட ஓகே சொல்ல போறேன்னு நான் சொன்னேன்னா, சப்போஸ் அவங்க வந்து கேட்டாங்கன்னா இத பேசி ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடலான்னு பார்த்தேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி நீயா ஒரு முடிவு எடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லபோதிபோன்னு கத்துறாங்க. உடனே இந்த மேயர் பைய, சரி சரி டென்ஷன் ஆகாத, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். கீழ் லெவல்ல இருக்கவங்க மேல வந்து உன்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு டின்னருக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறான். இந்த ஜட்ஜும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த பயலோட பேச்சை நம்பி அவனோட வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக ஜட்ஜு போறாங்க. அங்க போனதும் இந்த மேயர் பையன் அவனோட வேலையை காட்டிட்டான். ஆக்சுவலா அவங்கள கூப்பிட்டது சோறு போட்டு பார்க்கணுன்றதுக்காக இல்ல, அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக. சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டான் போல. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஜட்ஜும் மேயர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் சைலோ விட்டு வெளியே போய் இன்னும் உயிரோட இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா நானும் வெளியே போகணும், வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சோ எனக்கு ஒரு குவாலிட்டியான சூட்டை ரெடி பண்ணி கூடன்னு கேட்டிருப்பாங்க. அவனும் சரின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த பையன் அப்படிப்பட்ட சூட் எதுவுமே ரெடி பண்ணல. இவங்க கடைசியா வெளியே போகணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. அதுக்காக என்ன பண்றான், விஷன் ப்ரோ மாதிரி ஒரு டிவைஸை மாட்டி விடுறான். அதை போட்டாதான் எல்லாமே ரியலா கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி தெரியும்ல. சோ ஏகப்பட்ட மரங்கள், பறவைகள், விலங்குகள், அது எல்லாத்தையுமே காமிக்கிறான். ஜட்ஜும் அதை நம்ப முடியாம ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட அழகான உலகம் அழியிற அளவுக்கு என்னதான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த ஜட்ஜ் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்புறம் சிம்ஸ கூப்பிட்டு விடுறான். அந்த பையன் ஒரு கத்தியோட வந்திருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் நாக்ஸ், ஷெர்லி, மார்த்தா, அப்புறம் அவங்க கூட கிளாரான்னு ஒருத்தவங்க, இவங்க 4 பேரும் தான் ஜட்ஜு கிட்ட பேசலான்னு கீழ் ஃப்ளோர்ல இருந்து மேல வரைக்கும் வராங்க. அப்ப இந்த மேயர் பையன் வரான். 4 பேர்லாம் வர வேண்டாம், 2 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்ஸையும் ஷெர்லியும் மட்டும் ஜட்ஜ் இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டு போறாங்க. உள்ள போனா ஜட்ஜ் அவங்களோட சேர்ல கத்தி குத்துன நிலைமையில இறந்து போய் கிடக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மேயர் பையன் தான் விஷம் கொடுத்து சாவடிச்சிருப்பான். இவங்க 2 பேரும் மேலேயும் பழி போடுறதுக்காக தான் சிம்ஸ கத்தி எடுத்துட்டு வர சொல்லி அந்த கத்திய வச்சு ஜட்ஜ குத்தி இப்படி சேர்ல உட்கார வச்சிருக்கான். இப்ப வெளியே போனா அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட மாட்டி இவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க. சோ சீக்கிரமா தப்பிச்சு கீழே போகணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிம்ஸ் பையன் வெளியே வந்து அங்க இருக்க மக்கள் கிட்ட என்ன சொல்றான், மெக்கானிக்கல் டீம் வந்து ஜட்ஜு கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி ஏர் லாக்க திறக்கணும், நாங்க வெளியே போகணும் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு ஜட்ஜு ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காததுனால உள்ள வந்து 2 பேரும் ஜட்ஜை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம சைலோக்காக ஜட்ஜு ஒரு ஹீரோவா இறந்திருக்காங்க. சோ நம்ம தான் அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு ஜட்ஜுக்கு நியாயம் வாங்கி தரணும் அப்படின்றானா. இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் ஆமா நியாயம் வாங்கி தரணும், ஜட்ஜுக்கு நியாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தப்பிச்சு போன 4 பேரையும் பிடிக்கிறதுக்காக கடகடகடன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க 4 பேரும் தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா தப்பிச்சு போறவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா தலைக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயர் பையன் அனௌன்ஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த நியூஸ் இவனுக்கு கிடைச்சதும் தப்பிச்சு போனவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு மேயர் கிட்ட அந்த பையன் போட்டு கொடுத்துறான். இதுக்கப்புறம் எப்படி அவங்களால அங்க சேஃபா இருக்க முடியும், மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒன்னா ஓடிக்கிட்டு இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி ஓடுறாங்க. நாக்ஸும் ஷெர்லியும் ஒரு பக்கம் ஓடுறாங்க, மார்த்தாவும் கிளாராவும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அப்ப கிளாராவால சுத்தமா முடியல, என்னால சுத்தமா முடியல, பட் என்னால நீ மாட்டிக்க கூடாது, சோ நீ எப்படியாச்சும் தப்பிச்சு போ, நான் வாலண்டரியா அவங்க கிட்ட மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த மார்த்தாவை அனுப்பி வச்சுட்டு இவங்க வேணும்னே மாட்டிக்கிறாங்க. அந்த டைம்ல மார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு சைடு இந்த மேயர் பையன் என்ன பண்றான், சிம்ஸ அடுத்த ஜட்ஜா மாத்திடுறான். எதுக்காக மேயர் பையன் அப்படி பண்ணிருப்பானா, பேட்ரிக்க நெருப்பு போட்டு போராட்டம் பண்ண சொல்லி சிம்ஸ் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் மேயருக்கு தெரியாது போல இருக்கு. சோ இந்த பையன் நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜா ப்ரொமோட் பண்ணிட்டான். நமக்கு தெரிஞ்ச சட்டம் படி ஜட்ஜுக்கு தான் அதிக பவர். ஆனா இங்க என்னன்னா ஜட்ஜு சும்மா ஒரு பேருக்கு தான் இருப்பாங்க, மத்த எல்லா வேலையும் இந்த மேயர் பைய தான் பாப்பான். இந்த மேயர் பையலுக்கு அடுத்து மேயரா இருக்க போறது சிம்ஸ் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்ப நடுவுல பூந்து சிம்ஸ் மேயர் ஆகாத மாதிரி ஜட்ஜா மாத்தி விட்டுட்டான். அதுக்கப்புறம் மேயர் பைய லூக்கஸ் கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்க ஒரு ஹார்ட் டிரைவை உடச்சு போட்டிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே கொடுத்து சரி பண்ண சொல்றான். இந்த ஹார்ட் டிரைவ்ல என்ன இருந்துச்சுன்னு நான் பாக்கணும், சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் கிட்ட அந்த
உடஞ்சு போன ஹார்ட் டிரைவை கொடுக்கறான். இன்னொரு பக்கம் நாக்ஸும் ஷெர்லியும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வழியிலேயே அங்க இருக்க மக்கள்லாம் இவங்க 2 பேரையும் பிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சிம்ஸோட பொண்டாட்டி வராங்க. சிம்ஸோட பொண்டாட்டி முன்னாடி ரெய்டரா வேலை பார்த்திருப்பாங்க புள்ள. சோ இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குல்ல, அதனால எக்ஸ் ரைடரா இருக்கவங்களையும் வேலைக்கு கூட்டிருப்பாங்க புள்ள இருக்கு. சிம்ஸோட பொண்டாட்டியும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அங்க வராங்க. இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்ஸையும் ஷெர்லியும் தனியா கூப்பிட்டு போயிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ஏன் இப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பில்ல காமிக்கிறாங்க. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹீரோயின் வந்து வெளியே போனாங்கல்ல, அவங்களோட கேஸ் ஃபைல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சேகரிச்சு ஒரு ஃபைல ரெடி பண்ணோம். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரா, அப்பதான் இந்த பேட்ரிக் இறந்த விஷயம் இவருக்கு தெரிய வருது. அதான் போராட்டத்துல குழப்பத்தை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு குண்டடி பட்டு செத்தானே அந்த பையன், அவனோட பாடியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா அந்த இடத்துல பேட்ரிக்கோட பாடியே காணோம். உடனே பில்லும் கூடவே டேனின்னு ஒரு டெபியூட்டியும் சேர்ந்து அந்த பேட்ரிக் என்ன ஆனா எங்க போனான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தேடி தேடி கடைசி ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுறாங்க. ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சிருப்பாங்களே, அந்த போர்டை நவுத்திட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்க செவருலாம் ஒரே ரத்தமா இருக்கு. அப்படியே பொறுமையா போனா உள்ளதான் அந்த பேட்ரிக் பையன் உயிரோட இருக்கான். புல்லட் இன்னுமே உடம்புக்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். அவன் பில்ல பார்த்து என்ன சொல்றான், உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த புல்லட்டை வெளியே எடுத்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒரு டாக்டர் வேணும், அப்பதான் எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்றான். இந்த பக்கம் நாக்ஸும் ஷெர்லியும் தப்பிச்சு ஓடுனாங்கல்ல, அவங்க 2 பேரும் இவங்கள ஒருத்தவங்க ஏமாத்திருப்பானே அவன்கிட்டயே போறாங்க. திரும்ப ஹெல்ப் கேட்கறதுக்காக இல்ல, அவனை அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அவன் கிட்ட இருக்க கயிறு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்படியே கீழ் ஃப்ளோர் வரைக்கும் ஓடினா ரொம்ப டைம் ஆகும், இவங்களாலயும் முடியல. அதனால ஒரு கயிறு கட்டி டைரக்டா கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு எடுத்துட்டு வந்து கட்டி பொறுமையா கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கயிறு பத்தல, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்காங்களா. இதை ஒரு ரெய்டர் பார்த்துட்டு அந்த கயிறை சுட்டுறான். நல்ல வேளை இவங்க ஓரளவுக்கு கீழே வந்ததுனால அங்க இருக்க மக்கள்லாம் இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. கீழே இருக்க மக்களும் மேல இருக்க மக்களும் சண்டை போட்டு கூடாதுன்னு நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தடுப்பெல்லாம் தள்ளி விட்டுட்டு 2 டீமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி மார்த்தா நைஸா எஸ்கேப் ஆகி கீழே ஓடி வந்துடுறாங்க. சோ மேல ஜட்ஜை பார்க்க வந்த 4 பேர்ல கிளாரான்ற ஒருத்தவங்க மட்டும் தான் மாட்டிக்கிட்டாங்க. மீதி 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த மேயர் பையன் பில் கிட்ட சொல்றான், வாக்கி டாக்கி மூலியமா, பில் தானே ஷெரீஃப், சோ அவர்கிட்ட என்ன சொல்றான், தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறது உன்னோட பொறுப்பு, இந்த சைலோலயே இப்ப நான் நம்புறது ஒன்ன மட்டும்தான் அப்படின்லாம் மேயர் சொல்றான். அதை கேட்டுட்டு பில்லோ சரி கண்டிப்பா நான் புடிச்சு கொடுக்கறேன் அப்படின்றான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா, பேட்ரிக்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக ஒரு டாக்டரை கூப்பிட்டு விட்டுருக்கான். இருக்க நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. சண்டை போடுறன்ற பேர்ல தடுப்பை உடைச்சு விட்டாங்கல்ல, அதுக்கு பதிலா இப்ப ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. கீழ் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே மேல இருந்து தான் வரும். இப்ப அந்த சண்டையினால சாப்பாடு கூட கீழே கொடுக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி கீழே கொஞ்சம் சாப்பாடு இருந்திருக்கும், அதுலயுமே எலி விஷத்தை கலந்து வச்சிருக்காங்களாம். சோ கீழே இருக்க யாரோ ஒருத்தவங்க மேயருக்காக வேலை பாக்குறாங்க, அதுவும் யாருன்னு தெரியல. இப்ப சாப்பாடு கீழே வராதது யாருனால, இந்த ஷெர்லி நாக்ஸ்னாலதான். ஏன்னா அவங்க தப்பிச்சு கீழே போயிட்டதுனாலதான் சாப்பாடு கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உங்களாலதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, எங்க பசங்க எல்லாம் உங்களுக்காக சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அப்ப அந்த நாக்ஸ் தான் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நம்மளுக்குள்ள அடிச்சுக்கணும்னு தான் அந்த மேயர் பையன் நினைக்கிறான், நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் என்ன சாப்பாடு கொடுக்காம அப்படியே சாக விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? மேல் ஃப்ளோர்ல எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ கொஞ்சம் திருட்டுத்தனமா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல, அதை அங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பில்லோட பொண்டாட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அப்பா அவர் ஒரு டாக்டர்ல, அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா பில் தான் இந்த டாக்டரை கூப்பிட்டு இருப்பாரு புள்ள. ஆல்ரெடி வந்த டாக்டர் சாதாரண ஒரு ட்ரெயினி தான், அவனால புல்லட்டை வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு இருப்பாரு. அவரும் ஹெல்ப் பண்றதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு பேட்ரிக்கோட உடம்புல இருக்க புல்லட்டை வெளியே எடுத்து அந்த காயத்துக்கு மருந்து எல்லாம் போடுறாரு. அப்புறமா பில் அங்க இருக்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு பேட்ரிக் கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த பேட்ரிக் எல்லா உண்மையும் சொல்றான். இந்த மாதிரி ஹீரோயின் வெளியே போறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், கடைசியா கொஞ்ச நேரம் பவர் கட் ஆச்சுல்ல, அதுக்கு காரணமும் நாங்க தான். ஏன்னா நாங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு வீடியோவை பிளே பண்ணோம், ரொம்ப பெருசாலாம் இல்ல, வெறும் 10 செகண்ட் தான், அதை மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் மேயர் பையன் பவரை கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த கீழ் ஃப்ளோர்ல இருக்க எல்லாருமே வெறும் கையை வச்சுதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு சண்டை போட போறாங்க. மேல இருக்கிற ரெய்டர்ஸும் அதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. கீழே இருக்கவங்க வெப்பன்ஸ் எடுத்துட்டு போய் அந்த கேட்டை உடைச்சு தள்ளிட்டு ஒரு 10 ஃப்ளோர் மேல ஏறிடுறாங்க. சைலோல இருக்க மொத்த ரைடர்ஸும் அங்கதான் நிக்கிறாங்க. அப்ப நாக்ஸ் சொல்றாரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா நீங்க எங்கள ஒரு 10 பேரை சாவடிப்பீங்க, ஆனா நாங்க எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இந்த மொத்த சைலோவையும் டேக் ஓவர் பண்ணிப்போம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், எங்களுக்கு நீங்க 130வது ஃப்ளோர்ல போட்டிருக்க கேட்டை 120வது ஃப்ளோர்ல போடணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல, அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சண்டை போட மாட்டோம் அப்படின்றாரா. உடனே அந்த ரைடர்ஸோட ஹெட் என்ன பண்றான்,
நிலைமை கை மீறி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிறான். இதை பார்த்துட்டு மேயருக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. ஏன்னா அவனோட பிளான் என்னன்னா கீழே இருக்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம பிரச்சனை பண்ணோம்னா அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நடுவுலயே கேட்டு போட்டு வச்சிருப்பான். இப்போ 120வது ஃப்ளோர் வரைக்கும் கீழே இருக்கவங்க வந்துட்டாங்க. கரெக்டா 122வது ஃப்ளோர்ல தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தட்டுப்பாடே இல்லாம கிடைக்கும்ல. நம்மளோட பிளான் இப்படி நாசமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாகிறான். அப்புறம் பில் என்ன பண்றாரு, ஜட்ஜ் எப்படி இறந்தாங்கன்னு விசாரிக்கிறதுக்காக மார்த்தா கிட்ட போறான். பட் மார்த்தா என்ன சொல்றாங்க, கிளாராவை அவங்க புடிச்சு வச்சிருக்காங்களே அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்தாதான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மார்த்தா சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் தேடி பாக்குறான். ஆனா அந்த கிளாராவை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஜெயிலையும் இல்ல, சீக்கிரட்டா அடைச்சு வச்சு விசாரிக்கிற இடத்துலயும் இல்ல, எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. திரும்ப அந்த பையன் மார்த்தா கிட்ட வந்து, இங்க பாருங்க கிளாராவை ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க, அது எந்த இடம், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜை யாரு கொலை பண்ணா உங்க மேல தப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அப்பதான் என்னால ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றானா. இதை கேட்டதும் மார்த்தா உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மேயரும் சிம்ஸும் தான் எங்க மேல பழி போட பார்த்தாங்க, அவங்க 2 பேரும் தான் மேயரை கொண்டாங்க, நாங்க கொல்லல அப்படின்றாங்களா. உடனே இந்த விஷயத்த நாக்ஸ் கிட்டயும் ஷெர்லி கிட்டயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பையன் மேயர் கிட்ட பேசுறான். மேயர், நீங்க சொன்ன மாதிரி தப்பிச்சு போனவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவங்களோட லொகேஷனை சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஜட்ஜோட கேஸை தான் நான் கையில எடுக்க போறேன். ஜட்ஜை யாரு கொலை பண்ணாங்களோ அதுக்கப்புறமேட்டு இவங்களோட லொகேஷனை சொல்றேன் அப்படின்றானா. இதை கேட்டதும் அந்த மேயர் பைய புரிஞ்சுக்கிறான், ஷெரீஃபோ இப்ப நம்ம பக்கம் இல்ல அவங்க பக்கம் சாஞ்சிட்டான் அப்படின்னு மேயர் பைய தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் லூக்கஸ காமிக்கிறாங்க. அவன் அந்த ஹார்ட் டிரைவை சரி பண்ணிட்டான் புள்ள இருக்கு, அதுக்குள்ள சைலோவோட மேப் இருக்கு, அதை மேயர் கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறான். அதுக்கப்புறம் 140 வருஷத்துக்கு முன்னாடி சால்வட்டோர் அப்படின்னு ஒருத்தவர் தான் மேயரா இருந்திருப்பாரு. அவரு கையால எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அதை சாதாரணமா பார்க்கும்போது ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் இருக்கு. பட் அதை டீப்பா பார்க்கும்போது தான் தெரியுது அது எல்லாமே ஒரு கோடு மாதிரி இருக்கு. உடனே அந்த கோடை டீகோட் பண்ணணும்னு லூக்கஸ் சொல்றான். இதை கேட்டுட்டு மேயர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஆல்ரெடி சிம்ஸும் தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கான், இந்த ஷெரீஃப் பில்லும் மேயர் கூட இல்லையா. சோ இப்ப இந்த மேயர் பயலுக்குன்னு யாருமே கிடையாது. அதனால வேற வழியே இல்லாம லூக்கஸா அவனோட ஷேடோவா மாத்துறான். ஷேடோனா ஒண்ணும் இல்ல, அந்த மேயர் பயலுக்கு அடுத்து மேயரோட பொசிஷனுக்கு யாராச்சும் வரணும்ல, அது இந்த லூக்கஸ் அசைன் பண்றான். அப்புறம் லூக்கஸ ஒரு வால்ட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். அந்த பக்கம் நம்ம சோலோ ஒரு வால்ட்டுக்குள்ள இருக்கான்ல, அதே மாதிரி ஒரு வால்ட்டு தான் அதுவும். உள்ள போனா ஏகப்பட்ட பொருள் இருக்கு, புக் இருக்கு, இதெல்லாம் படிச்சா நம்மளோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த மேயர் பைய காமிக்கிறான். அப்புறம் இந்த மேயர் பைய ஃபர்ஸ்டா மேயர் ஆயிருப்பான்ல, அப்ப இந்த சைலோவை பத்தி தேடி பார்த்திருப்பான். அதுல அவனுக்கு என்ன தெரிய வந்திருக்கும்னா, இந்த சைலோ கட்டப்பட்டது 352 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த மாதிரி அந்த பைய சொல்லிட்டு இருக்கும் போது கீழ் ஃப்ளோர்ல இருக்க மார்த்தாவை காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு ராக்கெட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. என்னடா இந்த சைலோவை உடைக்க போறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்ல, அந்த ராக்கெட்டை கொளுத்தி விடுறாங்க. மேல போனதும் ஒரு பாராசூட் ஓபன் ஆகுது. அப்புறம் அதுக்குள்ள இருந்து நிறைய பேப்பர் வெளியே வருது. அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா, மேயர் நம்ம கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜூலியட்டுக்கு என்ன ஆச்சு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஜட்ஜ் உண்மையிலே எப்படி இறந்தாங்க, இதுக்கான உண்மைலாம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கான். அது அங்க இருக்க எல்லா மக்களும் படிக்கிறாங்க. இந்த மேயர் பைய ஒரு ஃப்ளோர்ல இருப்பான்ல, அந்த ஃப்ளோரை தவிர மத்த எல்லா இடத்துல இருக்க பவரையும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இதனால மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, ஏன் உங்களோட ஃப்ளோர்ல மட்டும் பவர் இருக்கு, என்னதான் பண்றீங்க, ஏதாவது மறைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் கத்துறாங்க. எங்க நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பையலே போயிட்டு அவன் ஃப்ளோர்ல இருக்க பவரை கட் பண்ணிடுறான். அப்புறம் கீழ் ஃப்ளோர்ல சாப்பாட்டுல விஷத்தை கலந்தாங்கல்ல, அதுவும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணோட அம்மா மேல மெடிக்கல்ல இருக்காங்க புள்ள, அவங்கள ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால இந்த லேடி அங்க இருக்க சாப்பாட்டுல எல்லாம் விஷத்தை கலந்துட்டாங்களாம். அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இதனால எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. மேயர் பையன் நம்ம எல்லாருக்கு நடுவுலயும் பிரிவினை உண்டாக்கணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, இங்க இருக்க எல்லாருமே நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நாக்ஸ் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த லூக்கஸ் என்ன பண்றான், அந்த சால்வட்டாரோடைய லெட்டர் இருக்கும்ல, அதை கோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு பேர் கிடைக்குது. அந்த பயலுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த சால்வட்டார் இருக்கான்ல, அவனுடைய வம்சாவளியில வந்த குடும்பம் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு சால்வட்டாரை பத்தி கேட்டா அவங்க கழுவி ஊத்துறாங்க. அந்த ஏமாத்துக்காரனை பத்தி எங்க கிட்ட பேசாதீங்க, இந்த சைலோ அவனாலதான் அழிஞ்சிருக்கும், இங்க நடந்த போராட்டத்துக்கு காரணமே அவன் தான், அவனோட ஃபேமிலி நாங்கன்னு சொல்றதுக்கே எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஒன்னு லூக்கஸ் மேயர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதும் மேயர் பையன் தான் உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இந்த சால்வட்டார்னாலதான் சைலோல போராட்டம் நடந்துச்சு, அவன் தான் நம்மளுடைய ஹிஸ்டரி அழிச்சிட்டான் அப்படின்னு மக்கள் கிட்ட சும்மா போய் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த சைலோல ஒரு 20 வருஷத்துக்கும் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, வெளியே போகணும், சைலோக்குள்ளேயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராடுவாங்களாம். அப்படி போராடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் போராடி இருக்காங்க, அந்த போராட்டத்துல தோத்துட்டாங்க, அதனாலதான் நம்ம இந்த சைலோக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் திரும்ப போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்காக ஒரு சொல்யூஷனா அந்த சால்வட்டார் என்ன பண்ணிருப்பாரு,
வேணும்னே ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி உள்ள இருக்க ஹிஸ்டரி, அதாவது புக்கு, சர்வர், இது எல்லாத்தையுமே எரிச்சு விட்டாராம். இந்த மாதிரி பண்ணதுனால மக்களுக்கு அவங்களோட வரலாறு தெரியாம போயிடுச்சு. அதனுடைய விளைவா 140 வருஷமா இந்த சைலோல எந்த ஒரு போராட்டமும் நடக்கலையாம். அண்ட் இந்த விஷயத்த பத்தி யாருக்குமே ஞாபகம் இல்ல. அதுக்கு காரணம் குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒரு ட்ரக் மாதிரி அந்த சால்வட்டார் கலந்திருக்கான். அதனாலதான் யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. சோ இந்த சால்வட்டார் ஏமாத்துக்காரெல்லாம் கிடையாது, அவன் சைலோவை காப்பாத்தின ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த மேயர் பையன் சொல்றான். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு லூக்கஸ் திரும்ப அந்த சால்வட்டார் குடும்பத்துக்கிட்ட போய் பேசுறான். இவன் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப அதிகாரமா பேசியிருப்பான். இவன் தானே அடுத்த மேயர் ஆக போறான், அந்த ஒரு திமிர்ல பேசியிருப்பான். அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறான். நானும் இந்த கீழ் ஃப்ளோர்ல தான் வளர்ந்தேன், ஏதோ பதவி திடீர்னு கிடைச்சதும் ரொம்ப திமிரா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சால்வட்டார் ஒண்ணு ஏமாத்துக்காரெல்லாம் கிடையாது, அவரு தான் இந்த சைலோவோட ஹீரோ அப்படி இப்படின்னு பேசினதுனால அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஒரு புக்கை கொடுக்குறாங்க. இப்ப இறந்து போனாங்களா ஒரு ஜட்ஜ், அவங்களும் இந்த புக்கை தேடி தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. சோ மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்குறாங்க. உடனே அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டு இவங்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி டீகோட் பண்ணி பாக்குறான். அதுல நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிய வருது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போன சீசனோட எண்டிங்ல பாத்திருப்போம்ல, ஹீரோயினோட ஒரே ஒரு சைலோ மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சைலோ இருந்திருக்கும். அது மொத்தமா எவ்வளவு சைலோ தெரியுமா? 50 சைலோ இருக்கான். இந்த விஷயத்த போய் மேயர் கிட்ட சொன்னா மேயருக்கு இது ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. யாரெல்லாம் சைலோவோட ஹெட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த உண்மைகள் தெரியுமா. உடனே லூகாஸ் மறுபடியும் போயிட்டு டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல சைலோவோட அடியில ஒரு டனல் இருக்குன்னு அவனுக்கு தெரிய வருது. அந்த டனலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக 120வது ஃப்ளோர்ல கேட்டு போட்டிருக்காங்களே, அதை தாண்டி போறான். சப்போஸ் அதை தாண்டி போனா திரும்ப மேல வர முடியாது, பட் இருந்தாலும் அந்த டனலுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேட்டை தாண்டி டனலை தேடி போறான். அப்படியே இன்னொரு பக்கம் மார்த்தாவை காமிக்கிறாங்க. கிளாராவை தேடி பார்த்து இன்னும் கிடைக்கல. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கீழ் ஃப்ளோர்ல இருக்க கேமரா எல்லாத்தையுமே உடைச்சு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு கேமராவை சரி பண்ணி வேணும்னே அந்த கேமராக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் நிக்கிறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, கிளாரா சாதாரண ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, இவங்களோட பொண்டாட்டியா. அதாவது இவங்க லெஸ்பியன்ஸ் போல இருக்கு, ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால 25 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். என்னதான் டிவோர்ஸ் பண்ணிட்டாலும் இன்னுமே அந்த பாசம் இருக்கும்ல, அதனாலதான் கிளாராவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ இப்படி வேணுமே அந்த கேமராவை ஆன் பண்ணதுனால அது மேயர் பையலுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கிடைக்குது. மார்த்தா நம்மள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மார்த்தா கிட்ட தனியா வந்து பேசுறான். மார்த்தா கிட்ட ஒரு டீல் சொல்றான். உனக்கு கிளாரா எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியுது, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, பட் அவளை நீ பாக்கணும்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணணும். கீழ் ஃப்ளோர்ல இருக்கவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ அதை முன்கூட்டியே என்கிட்ட நீ சொல்லணும். அப்படி சொல்லிட்டேன்னா நான் இப்பத்திக்கு கிளாராவை உன்னை பார்க்க விடுறேன், அதுக்கப்புறம் நிலைமை எல்லாம் சரியானதும் கிளாராவை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்றானா. அதுக்கு இந்த மார்த்தாவும் ஒத்துக்கிறாங்க. உடனே இந்த பையன் அவங்கள கூட்டு போய் கிளாராவை காமிக்கிறான். பத்திரமா தான் இருக்காங்க. சரி பாத்துட்டியா, அவ்வளவுதான், இப்பத்திக்கு பார்க்க மட்டும்தான் முடியும், ரிலீஸ் பண்ணணும்னா நான் சொன்ன வேலையை பாரு. அப்புறம் அந்த கேமராவை எப்பயுமே ஆன்ல வச்சுக்கோ, உன்னோட ஒர்க் ஷாப்பை விட்டு நீ வெளியவே போக கூடாது அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் போடுறான். இது எல்லாத்துக்குமே மார்த்தா ஒத்துக்கிறாங்க. கீழ் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு சில சப்ளைஸ் தேவைப்படுது, அதை ஆட்டையை போடுறதுக்காக அப்படியே நைஸா மேல் ஃப்ளோர் வரைக்கும் வராங்களா. ஆனா அங்க ஆல்ரெடி ரைடர்ஸ் எல்லாம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம மார்த்தா தான். முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுவே தெரியாம ஷேர்லி மார்த்தா கிட்ட வந்து ஆட்டையை போட போன டீம் மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னு தெரியல, மேபி கீழ் ஃப்ளோர்ல ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாம மார்த்தா கிட்டயே ஷேர்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த நாக்ஸ் வேற வந்து மார்த்தா கிட்ட பேசுறான். சைலோவை டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, கண்டிப்பா உன்னோட கிளாராவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாத்துவோம், சரியா? ஷெரீஃப் இப்ப நம்ம பக்கத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் சொல்ற எல்லாத்தையுமே அந்த பக்கம் கேமரா ரூம்ல இருக்க மேயர் பைய கேட்டு சிரிக்கிறான். உடனே இந்த மேயர் பையன் என்ன பண்றான், அந்த ஷெரீஃபோட ஆபீஸ்ல நிறைய டிப்யூட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழ் ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாம் மேல திருடுறதுக்காக வந்தாங்கல்ல, அது கன் பவுடரை திருடுறதுக்காக தான் வந்தாங்க. அதை வச்சு நம்மளோட சைலோவை அவங்க உடைக்க போறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஷெரீஃப் பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி அந்த பில் மேல போடுறான். சோ இப்படி யார் பேர்லாம் அடிபடுதோ அவங்க எல்லாரையுமே இவனுக்கு ஏத்த மாதிரி மக்கள் கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லூக்கஸ் டனலை தேடி போனான்ல, அவன் வழியிலேயே ஷேர்லியை மீட் பண்ணி நான் கீழே போகணும், ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட கூப்பிட்டுட்டு போக கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சிருந்தாங்களே அந்த இடத்துக்குள்ள போறான். அடியில ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்னா கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த தண்ணி கடியில தான் டனல்
இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படியே பொறுமையா இறங்குறான். தண்ணிய பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில இறங்குறான். இறங்குனக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த தண்ணி அவ்வளவு ஆழமாலாம் இல்ல, அவனோட இடுப்பு அளவுக்கு தான் இருக்கு. நான் நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டனலை நோக்கி போறான். அங்க ஒரு டோர் இருக்கு. இவன் கிட்ட போனதும் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசுது. அதுக்கு லூக்கஸோட பேரு தெரிஞ்சிருக்கு. என்ன காரணத்துக்காக நீ இங்க வந்த? உன்னை தவிர வெறும் 3 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சால்வட்டார், இன்னொன்னு இப்ப இருக்க மேயர் பையன், அடுத்து ஜார்ஜ். அதாவது ஜார்ஜ் யாருன்றது போன சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 3 பேரு மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் உன்கிட்ட பேசினதை பத்தி நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி சொன்னா சேஃப் கார்டை செயல்படுத்த வேண்டியது இருக்கும். சேஃப் கார்டுனா என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் மிரட்டுது. இவனும் எனக்கு தெரியும், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஷெரீஃப் பில் என்ன பண்றாரு, மிஸ்டர் சிம்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு. ஏதோ ஒரு பிளான் சொல்லி அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாரா. உடனே சிம்ஸ் இத பத்தி தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. பில் என்கிட்ட ஹெல்ப் கேக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றாரா. உடனே அவங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்க, நீங்க மேயரை நம்புறதுக்கு பதில் அந்த பில்லையே நம்பலாம். ஒருவேளை அவங்களோட பிளான் சக்சஸ் ஆகி சைலோவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா இந்த சைலோவை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது நீங்களா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. கடைசியா மயங்கி போயிருந்தாங்களே, இப்ப பொறுமையா கண் முழிச்சு பார்த்தா கையில அந்த காயத்துல கட்டு போடப்பட்டிருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச சூட்டையும் ஹெல்மெட்டையும் காணும். வேற யாரும் இல்ல, இந்த சோலோ பாய தான் எடுத்திருக்கான். ஏன் அப்படி பண்ணானா, இந்த சைலோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி கடியில ஒரு பம்ப் இருக்கும் போல இருக்கு, அது வேலை செய்யலையா. அது வேலை செய்யாததுனாலதான் இந்த சைலோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு இன்ஜினியர்ல, சோ அவங்களுக்கு அந்த பம்பை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அதனால இந்த பையன் என்ன பண்றான், நீ வெளியே போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பம்பை சரி பண்ணி கொடுத்துட்டு போ, எனக்குன்னு இருக்கிறது இந்த சைலோ மட்டும்தான், சோ நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேக்குறான். பட் ஹீரோயினுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏன்னா அவங்களோட சைலோல எப்ப வேணா போராட்டம் வெடிக்கலாம், மக்கள் எல்லாரும் வெளியே வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எனக்கு டைம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்றாங்களா. இந்த பையன் கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டான். இல்ல என்னால முடியாது, ஒருவேளை நீ வெளியே போயிட்டு இறந்துட்டேன்னா என்ன பண்றது, சரியா அப்படியே நீ உன்னோட சைலோக்குள்ள போயிட்டாலும் அவங்க உன்னை ஏத்துக்கலனா, இல்ல உன்னை உள்ள கூட்டு போய் சாவடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலாம்ல அப்படி இப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு தலை வலிக்குது, எப்பா சரிடா பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் ஹீரோயின் தண்ணிக்குள்ள போயிருப்பாங்க, நீச்சல் தெரியாததுனால ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. இந்த வாட்டி என்ன பண்றாங்க, கால்ல இருக்க ஷூவை நல்லா வெயிட்டா போட்டு போறாங்க தண்ணி கடியிலே இருக்கிறதுக்காக. அப்புறம் அந்த வால்ட்டுக்குள்ள நிறைய புக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த சோலோ படிச்சிருப்பான் போல இருக்கு. சோ வெளி உலகத்தை பத்தி அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கலான்றான். அப்புறம் அங்க இருக்க பொருளை யூஸ் பண்ணி ஒரு காகுல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திருக்கான் ஹீரோயினுக்காக. ஹீரோயின் அதை போட்டுட்டு தண்ணிக்குள்ள போறாங்க. அடியில போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பம்பை ரெடி பண்ணிடுறாங்க. திரும்ப மேல வரலான்னு பார்த்தா இவங்க சுவாசிக்கிறதுக்காக ஒரு பைப் வச்சுட்டு உள்ள வந்திருப்பாங்களே, அந்த பைப் அருந்துருது. மேல என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வேற மூச்சு விட முடியல. இதுக்கு மேல கீழே இருந்தா வேலைக்கு ஆகாதுடான்னு சொல்லிட்டு அப்படியே கயிறு புடிச்சு மேல வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே கை காலை அப்படி இப்படியுமா அசைச்சு எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு மேல வந்துடுறாங்க. படிக்கட் கிட்ட போற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியல. அப்ப பக்கத்துல பார்த்தா திடீர்னு ஒரு கேன் இருக்கு. அந்த கேனை புடிச்சு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. எங்கதான் போனா அந்த சோலோ போய் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல சோலோவை காணோம். தரையில எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. கீழே இருக்க ஒரு கோடாரி எடுத்துட்டு வேற எவனும் உள்ள வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எவனோ ஒருத்தன் ஹீரோயினை அட்டாக் பண்றான். சோலோவா அவன் தான் கொன்றுப்பான் போல இருக்கு. அது அவனே சொல்றான், இங்க பாரு உன் கூட இருந்த சோலோவை கொன்னுட்டேன், வேணும்னா ஒன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். அப்ப எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து ஹீரோயின் உடம்புல குத்துது. அவ்வளவுதான். அப்படியே தட்டு மாதிரி ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க பேண்டேஜை போட்டுட்டு திரும்ப வந்து சோலோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அந்த பையன் அட்டாக் பண்றான். சரி ஒருத்தவன் தானே வந்திருக்கான், அவனை எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணிடலான்னு பார்த்தா ஒருத்தர் கிடையாது, அங்க 3 பேர் இருக்காங்க. இத்தனை பேரை எதிர்த்து எப்படி ஹீரோயினால சண்டை போட முடியும்? சோ அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு கை குழந்தை வேற இருக்கு. இத்தனை நாளா அந்த சைலோக்குள்ளதான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இந்த சைலோக்குள்ள வந்திருப்பாங்களே, அப்பத்துல இருந்தே இவங்க நம்ம ஹீரோயினை வாட்ச் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வந்ததுமே ஒரு உடஞ்சு போன பிரிட்ஜை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப கூட கயிறு அருந்து விழுந்திருக்குமே, அதை கட் பண்ணது வேற யாரும் இல்ல, இவங்க தான். அந்த பயலோட பேரு ரிக்கு, கூட இருக்க பொண்ணோட பேரு ஆண்ட்ரே. ஆண்ட்ரேக்கு நம்ம ஹீரோயினை இப்பவே கொல்லணும், ஏன்னா அவ நம்மளுக்கு எப்ப வேணா ஆபத்தாகலாம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பா. பட் ரிக்குக்கு நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கருணை இருக்கு. ஹீரோயின் தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்திருப்பாங்களே, பக்கத்துல கூட ஒரு கேன் இருந்திருக்குமே, அந்த கேனை தூக்கி போட்டது கூட இந்த பையன் தான். இவங்க 2 பேரும் சோலோவை கொலகாரன்னு சொல்றாங்க. அந்த கொலகார பயல கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சோலோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள போயிருப்பாங்களே, அப்பதான் மேல அந்த சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த சண்டையில தான் தெரியாம நம்ம ஹீரோயினோட பைப்பை கட் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ சோலோவை
இன்னும் அவங்க கொல்லல, அடிச்சு மயக்கம் போட தான் வச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த வால்ட்டுக்குள்ள நிறைய சாப்பாடு இருக்கு. வால்ட்டோடைய பாஸ்வேர்டு இந்த சோலோக்கு தான் தெரியும். சோ அவன் உயிரோட இருந்தாதான் வால்ட்டை ஓபன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை இன்னுமே கொலை பண்ணாம வச்சிருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், நான் சண்டை போடுறதுக்காக வரல, நானே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோலோ கிட்ட எனக்கு தேவையான சில பொருட்கள் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டேன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்றாங்களா. ஆனா அந்த ரிக்கு கேட்க மாட்டான். உனக்கு உன்னோட பொருள் வேணும், சோலோ கிட்ட பேசணும்னா அந்த வால்ட்டோடைய பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டு வா, அப்பதான் உன்னை சோலோ கிட்ட பேச விடுவேன் அப்படின்றானா. ஆனா ஆண்ட்ரே வந்து இல்ல, ஹீரோயினை இப்பயே கொன்னுடலாம்ன்றா. உனக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இரு, நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பாடு வேணும், நம்மளோட குழந்தைக்கு வேற பசிக்கும், சோ இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த பாஸ்வேர்டை தேட சொல்றான். கூடவே ஹோப்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை வந்து இந்த ஆண்ட்ரேக்கு பிடிக்கவே இல்ல. அந்த ஹோப் பொண்ணு சொல்றா, நான் ஹீரோயின் கூட போய் தேடிட்டு வரேன்றாளா. எப்பா சாமி போ, எங்களுக்கு ஒரு வேலை மிச்சம், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப் பொண்ணை ஹீரோயின் கூட அமுச்சு வைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாஸ்வேர்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த வால்ட்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல, அவங்க எப்படி பாஸ்வேர்டை தேடுவாங்க. பட் இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் ஏதாச்சும் குளூ கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இன்னொரு சூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி கூட இருக்க ஹோப் கிட்ட சொல்லல, சைலண்டா மூடி வச்சுட்டு பாஸ்வேர்டை தேடிட்டு இருக்காங்களா. அப்ப அங்க ஒரு போர்டுல ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையுமே அடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருப்பாங்கல்ல, தண்ணிக்குள்ள போறதுக்காக ஒரு பைப்பை ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த பைப்போடைய மாடலை இந்த போர்டுல தான் வரைஞ்சிருப்பாங்க. சில நம்பர்ஸ் அழிச்சிட்டு வரைஞ்சிருப்பாங்க. கரெக்டா இவங்க எந்த இடத்துல அழிச்சாங்களோ அந்த இடத்துலதான் அந்த வால்ட்டோடைய பாஸ்வேர்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அதை ஹீரோயின் தெரியாம அழிச்சிட்டாங்களா. இப்ப அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனா போட்டு பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு 6 காம்பினேஷன் கிடைக்குது. அந்த வால்ட்ல ஒரு நாளைக்கு 3 வாட்டி மட்டும்தான் பாஸ்வேர்ட் போட முடியும். சப்போஸ் 3 வாட்டியும் தப்பாயிடுச்சுன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணி அடுத்த நாள் தான் திரும்ப பாஸ்வேர்டை புதுசா போட முடியும். இந்த ரிக்கும் ஆண்ட்ரேவும் வேற அவங்களோட கை குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, அந்த குழந்தை முழிக்கிற வரைக்கும் தான் உனக்கு டைம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் 2 அட்டெம்ப்ட் போட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கு, அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டரா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்க பொருள் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, சோலோவோட ஒரிஜினலான பேரு சோலோவே கிடையாது. ஆக்சுவலா இந்த சைலோல போராட்டம் நடந்திருக்கும்ல, அந்த போராட்டம் நடக்கும்போது இப்ப சோலோன்ற பேர்ல ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு வெறும் 12 வயசு தான். அந்த 12 வயசு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு, இந்த வால்ட்டுக்குள்ள போய் பத்திரமா லாக் பண்ணிக்கோன்னு உள்ள அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் போராட்டத்துல வெளியே இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா. இந்த குட்டி பையன் மட்டும்தான் அந்த வால்ட்டுக்குள்ள ரொம்ப வருஷங்களா தனியா இருந்திருக்கான். அப்படி தனிமையில இருந்ததுனால அவனே என்ன நினைச்சுக்கிட்டான், நம்ம தான் இந்த வால்ட்டை பாதுகாக்கணும், இந்த சைலோட ஹெட் தான் நம்ம கிட்ட இந்த வால்ட்டை பாதுகாக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா உள்ளேயே பூட்டிக்கிட்டு வெளியவே வராம இருந்திருக்கான். அண்ட் அவனோட பேரு சோலோ அப்படின்னு அவனே வச்சுக்கிட்டான். இந்த ரிக்கு பையன் இருக்கான்ல, அவனோட அப்பாவும் ஆண்ட்ரேயோட அம்மாவும் உயிரோட இருந்திருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இந்த வால்ட்டை ஓபன் பண்ண சொல்லி சோலோ கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அந்த பையன் ஓபன் பண்ண மாட்டேன்ட்டான். வேற வழியே இல்லாம இவங்களே அந்த வால்ட்டோடைய பாஸ்வேர்டை போர்டுல எழுதி எழுதி ஒரு காம்பினேஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. கடைசியா ஒரு கட்டத்துல அந்த பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டு பொறுமையா உள்ள வந்தா சோலோ தூங்கிட்டு இருந்திருக்கான். தூங்கிட்டு இருந்தவனை சுட்டுட்டு வால்ட்டுக்குள்ள இருக்க ஒரு டோரை ஓபன் பண்ணா உள்ள நிறைய சாப்பாடு இருந்திருக்கும். அந்த சாப்பாடு எடுக்கலாம்னு உள்ள போகும்போது இந்த சோலோ ரத்த வெள்ளத்துல வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். உள்ள போனவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க போல இருக்கு. அப்படி ஷூட் பண்ணதோட தழும்பு இன்னுமே அவனோட உடம்புல இருக்கு. சோ அதுபடி பார்த்தா ரிக் அப்புறம் ஆண்ட்ரே அவங்களோட அம்மா அப்பா தான் சோலோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் தற்காப்புக்காக தான் அவங்கள ரூம்ல போட்டு லாக் பண்ணிருக்கான். இதை நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த கதையை நம்ம ஹீரோயினா கண்டுபிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோலோ கிட்ட என்னாச்சு சொல்லு, கடைசியா போராட்டம் நடக்கும் போது நீ என்ன பண்ண, எங்க இருந்த அப்படின்ட்டு அவன் கிட்டயே கதையா கேட்டு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க. சோ இப்ப எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சா. சோலோக்கு ஒரு வழியா புரிய வந்துருச்சு, நம்ம அந்த வால்ட்டை பாதுகாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக அந்த வால்ட்டை ஓபன் பண்றான். உள்ள போனதும் அந்த இடத்த பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த சோலோ இப்பயுமே ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறான். உள்ள வந்ததுமே ஓடி போயிட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கறான், மியூசிக்னா எப்படி இருக்கும்னு போட்டு காமிக்கிறான், அப்படியே அங்க இருக்க பொருட்களை எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியவே இன்னொரு சூட்டை பார்த்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா எப்பயோ அந்த சூட்டை போட்டுட்டு அவங்க வெளியே போயிருக்கலாம். பட் அவங்க அப்படி பண்ணல, ஏன்னா அவங்க சோலோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. அந்த விஷயத்த சொன்னதும் சோலோக்கு ஒரு மாதிரி லைட்டா எமோஷன் ஆயிடுது. எப்படியோ சோலோக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய சூட்டை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப சோலோ அவனோட பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க அம்மா கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பேப்பர்ல சேஃப் கார்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதி இருக்கு. இந்த வார்த்தையை எங்கேயோ
கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? லூக்கஸ் டனல்குள்ள போயிருக்கும் போது அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுச்சு, அதே வார்த்தை தான் இங்கேயும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அவன் ஷாக் ஆவறான். நேரா ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு, உன்னோட சைலோவை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போய் தேட சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன தேடணும் ஏதுனே தெரியல. அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதேதோ வளரிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நிதானம் ஆயிட்டு, சேஃப் கார்டுனா ஒரு பைப்பு, அந்த பைப்புல விஷம் இருக்கும், சைலோல இருக்க 10,000 மக்களையும் கொல்றதுக்கான விஷம் அந்த பைப்புல இருக்கு அப்படின்லாம் சொல்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி லூக்கஸ காமிக்கிறாங்க. கீழே அந்த டனலை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப மேல போலான்ட்டு வரான். அப்படி வந்தவனை ஷேர்லி அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஒருத்தவன் லூக்கஸ கூட்டு போறதுக்காக வரானா, அந்த பயல அடிச்சு தள்ளி விட்டுட்டு லூக்கஸ் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் நாக்ஸ், ஷேர்லி, பில் இவங்க எல்லாருமே மார்த்தாவோட ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அவங்களோட பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல கீழே இருக்க ஜெனரேட்டரை வெடிக்க வைக்க போறாங்களாம். இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் மேயர் கேமரா ரூம்ல இருந்து கேட்டுட்டானா எப்படி சும்மா இருப்பான். இருக்கிற கார்ட்ஸ், அந்த ரைடர்ஸ் எல்லாரையுமே ஜெனரேட்டரை பாதுகாக்கிறதுக்காக கீழே போக சொல்றான். நடுவுல இருக்க அந்த கேட்டை உடைச்சு தள்ளிட்டு கீழே போய் அங்க இருக்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கேஃபெட்டேரியால ஒரு ஜெயில் மாதிரி ரெடி பண்ணிருக்கான். அங்க வந்து அடைச்சு வச்சிடறான். நாக்ஸ், ஷேர்லி, மார்த்தா இவங்க எல்லாரையும் மட்டும் தனியா ஒரு செல்லுல அடைச்சு வைக்கிறானா. உள்ளதான் கிளாராவும் இருக்காங்க. கிளாராவை பார்த்ததும் மார்த்தா அப்படியே கண் கலங்கி உள்ள போறாங்க. பட் அந்த கிளாரா வந்து மார்த்தாவை உள்ள விட மாட்டாங்க. இல்ல நீ கிட்ட வராத, நீ பண்ண வேலைக்கு உன்னோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மார்த்தாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி மேயரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் ஹீரோயினோட அப்பா அந்த டாக்டரும் டேனியும் தலையாட்டி சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மார்த்தா மேயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, அப்போ குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். மோஸ்டா நாங்க ஜெனரேட்டர் ஏரியால தான் வேலை பார்ப்போம். அந்த ஜெனரேட்டரோட சவுண்ட்ல நாங்க பேசிக்கிறது பக்கத்துல இருந்தாலே கேட்காது. அதுக்காக நாங்க எங்களுக்குள்ள ஒரு சைன் லாங்குவேஜை கண்டுபிடிச்சோம். நீ இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களை கேமரா ரூம்ல இருந்து பாத்துட்டு இருந்ததா தானே நினைச்ச. ஆனா உண்மையிலேயே நாங்க அந்த சைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் இந்த மேயர் பயலோட மூஞ்செல்லாம் மாறுது. இன்னொரு பக்கம் தனியா நம்ம ஆட்களை அடைச்சு வச்சிருந்தாங்களா, அங்க காமிக்கிறாங்க. ஷெரீஃப் பில்ஸ் சிம்ஸ் கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லியிருப்பார்ல, அந்த மெசேஜ் கிடைச்சிருச்சு போல. சோ ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்களோட செல்ல ஓபன் பண்ணி இவங்களை தப்பிக்க வச்சிடுறாங்க. இந்த பக்கம் மார்த்தா பயங்கர பில்டப்போட இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த செக்யூரிட்டியோட ஹெட் பையன் வந்து சொல்றான், ஜெனரேட்டரை வெடிக்க வைக்கிறதுக்காக பாம் வச்சிருந்தாங்க, ஆனா அதை முழுசா கனெக்ட் பண்றதுக்குள்ளேயே நாங்க தடுத்துட்டோம் அப்படின்றான். இந்த பக்கம் மூஞ்சில ஈ ஆடாம இருந்த மேயர் சிரிக்கிறான். நான் கூட நீ கொடுத்த பில்டப்புக்கு ஏதோ பெருசா பண்ண போறேன்னு நினைச்சேன், இப்படி சப்பையா மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவரும் டேனியும் சேர்ந்து எப்படியோ ஒரு பாம திட்டத்தனமா மேல் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த பாம்ல இருக்கக்கூடிய டைமர் எங்கேயோ விழுந்துருச்சு போல. அது இருந்தாதான் டைமர் வச்சுட்டு இவங்க 2 பேரும் சேஃபா ஓடிட முடியும். இப்ப டைமர் இல்லாததுனால யாராச்சும் மேனுவலா அந்த 2 வயரையும் சேர்த்து வெடிக்க வைக்கணும். அதை பண்ண போறது நம்ம ஹீரோயினோட அப்பா தான். கையில இருக்க வாட்சை கழட்டி டேனி கிட்ட கொடுத்துட்டு, ஒரு வேளை என்னோட பொண்ணை பார்த்தனா இதை அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரோட வாட்சை கொடுத்து டேனி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் இவர் அந்த 2 வயரையும் ஒன்னா சேர்த்து பாம வெடிக்க வைக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த வெடிப்போட சேர்ந்து ஹீரோயினோட அப்பாவும் இறந்துடுறாரு. 2 ஃப்ளோருக்கான படிக்கட் தடையமே இல்லாம உடஞ்சு போயிடுது. இந்த சவுண்ட் கேட்டுட்டு மேயர் பையன் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரான். ஜெனரேட்டரை வெடிக்காம பாத்துக்கிறதுக்காக இங்க இருக்க எல்லா ரைடர்ஸையும் அவன் கீழே அனுப்பி விட்டான்ல. சோ இப்ப மேல ஒரு ரைடர்ஸ் கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, ஷெரீஃப் ஆபீஸ்ல இருக்க எல்லா டெபியூட்டியும் ஷெரீஃபுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கேஃபெட்டேரியால அடைச்சு வச்சிருந்த எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. உள்ளதான் லூக்கஸும் அடப்பட்டு கடந்திருப்பான். திறந்து விட்டதும் வேகமா மேயர் கிட்ட ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்றான். மேயர், நான் சொல்றதை கேட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை நம்ம பேசுறத அவன் கேட்டானா கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். எதை பத்தி சொல்றான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி சைலோல இருக்க 10,000 மக்களையும் கொல்றதுக்காக பைப்புல விஷம் இருக்கும்ல, அதை பத்தி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை கேட்டதும் மேயரோட மூஞ்சில பாருங்களேன், ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இதனாலதான் இறந்து போன ஜட்ஜு உன்னோட ஷேடோவா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நானும் அதனாலதான் இந்த மேயர் ஷேடோ பதவியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் அங்கிருந்து போயிடுறான். மேயர் பயலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நடந்து போறான். தூரத்துல இருந்து இவங்க 2 பேரும் பேசுறத சிம்ஸ் பாத்துருப்பான் போல இருக்கு. ஓடி வந்து கேக்குறான், லூக்கஸ் உங்ககிட்ட என்ன சொன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா மேயர் பையன் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஹே, நீ என்னோட ஷேடோவா இருக்கியா,
இல்ல நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் ரூமோட சாவியை கொடுத்துட்டு அதுக்கான கோடெல்லாம் சொல்றான். குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். சிம்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வெடிப்போடைய சவுண்டு லைட்டா கேட்டிருக்கும் புள்ள. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட சூட்டை ஓபன் பண்ணா ஏகப்பட்ட ஓட்டையா இருக்கு. சரி பரவாயில்ல, அந்த ஃபயர் ஃபைட்டர் சூட் எடுத்துட்டு வந்தோமே அதை போட்டுக்கலான்ட்டு போய் பார்த்தா அந்த சூட்டை காணோம். இந்த சோலோ பையன் தான் ஆட்டையை போட்டு போயிருப்பான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமா கீழே ஓடி வராங்க. அந்த பையன் அந்த சூட்டு ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணிக்குள்ள போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வெளியே வரான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா இந்த சூட்டு கரெக்டா வேலை செய்யுமான்னு அவங்களுக்கு தெரியல. சோ மேபி வெளியே போட்டு போனா நம்ம ஹீரோயின் இறந்துட போறாங்களோன்னு சொல்லிட்டு இந்த பையன் தண்ணிக்குள்ள போய் டெஸ்ட் பண்ணிருக்கான். தண்ணி உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் வெளியே போனா காத்தும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் டெஸ்ட் பண்ணிருக்கான் போல. நல்ல வேலையா இந்த சூட்டுக்குள்ள எந்த தண்ணியும் வரல. அதனால இந்த சூட்டு நல்லா தான் இருக்கு. இப்ப இந்த சூட்டை போட்டு நீ வெளியே போலாம் அப்படின்னு கொடுக்கறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்குது. இவ்வளோ நல்லவனா இவன் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் சைலோல இருக்க எல்லாரும் சைலோவை உடைச்சிட்டு வெளியே வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு செகண்ட் அப்படியே அங்க இருக்க எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டிஸ்பிளேல நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. சூட் எல்லாம் போட்டுட்டு நேரா அவங்களோட சைலோவை நோக்கி ஓடி வராங்க. கேமரா கிட்ட வந்துட்டு ஒரு துணியில எழுதி வச்சிருக்காங்க, யாருமே வெளியே வராதீங்க, வெளியே சேஃப் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த சைலோக்குள்ள போறதுக்காக கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. சுத்தமா முடியல. கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓபன் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த சிம்ஸ் என்ன பண்றான், லூக்கஸ கன் பாயிண்ட்ல மிரட்டி கேக்குறான், மேயர் கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான். பட் லூக்கஸ் சொல்றான், நீ என்னையும் என் அம்மாவையும் கொன்னாலும் சரி நான் எதையுமே சொல்ல போறது இல்ல. உன்கிட்டதான் அந்த சர்வர் ரூமோட சாவி இருக்குல்ல, நீயே போய் அந்த வால்ட்டை திறந்து பாரு அப்படின்னு சொல்றான். இவன் உடனே அவனோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள போறான். உள்ள போனதும் அங்க இருக்க கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேக்குது. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குதா. சிம்ஸ் சொல்றான், எனக்கு இந்த சைலோவை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதும், அப்போ நீயும் உன்னோட புள்ளையும் இந்த வால்ட்டை விட்டு வெளியே போங்க, உள்ள உன்னோட பொண்டாட்டி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது. இவன் புரியாம பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஓபன் ஆன கதவை நோக்கி உள்ள ஓடி வராங்க. அப்போ உள்ள இருந்து யாரோ வெளியே வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த மேயர் தான். சூட்டு போட்டு வெளியே வராரு. கையில கன்னை வச்சு மிரட்டுறாரு. ஆக்சுவலா அவரு வெளியே வந்தது நம்ம ஹீரோயினை சுடுறதுக்காக கிடையாது. அவருக்கு கடைசியா வெளி உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும். சப்போஸ் வெளியே வந்து சர்வைவ் ஆக முடியலன்னா தன்னை தானே சீக்கிரமா சாவடிச்சுக்கிறதுக்காக தான் கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவர் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, உள்ள இருக்கிறவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது, காப்பாத்தணும்னு நினைக்கிறதுல ஒரு பலனும் இல்ல அப்படின்றாரா. உன்னை ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அந்த பைப்புல இருக்க விஷத்தினால தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. பட் மேயருக்கு இதெல்லாம் யாரு பண்றான்னு தெரியும். பட் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தான் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கவலை இல்ல. அவங்க எப்ப நினைச்சாலும் நம்மள கொல்ல முடியும் அப்படின்றாரா. இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. ஐயோ உள்ள போனுமே வேகமா ஹீரோயின் ஓடுறாங்க. மேயர் தடுக்கிறான். உள்ள போனா எரிஞ்சிருவே அப்படின்னு தடுத்துக்கிட்டே இவனும் உள்ள போயிடுறான். ஆக்சுவலா வெளியே போனா டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு அந்த ரூம் ஃபுல்லா நெருப்பு எரியும் போல இருக்கு. அதுல போய் இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இத்தனை நாளா சைலோக்குள்ள நடந்ததை மட்டும் தானே காமிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வெளி உலகத்தை காமிக்கிறாங்க. வாஷிங்டன் டிசியை காமிக்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹெலன் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவரு ஒரு புது காங்கிரஸ் மேன் போல இருக்கு. அதாவது நம்மளுக்கு புரியுற மாதிரினா நம்ம ஊர் எம்பி மாதிரி. அந்த ஹெலன் என்ன கேக்குறாங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மேல திரும்ப அணு ஆயுத தாக்குதலை எப்ப நடத்த போறீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பதில் சொல்லல. எனக்கு டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு எஞ்சி போறான். போகும்போது ஹெலனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். அது என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தோம் தெரியுமா, வாத்து வச்ச மாதிரி ஒரு பொம்மை இருக்குமே, அந்த பொம்மை. இப்படி ஒரு சீனை காமிச்சு அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி சீரிஸ் அங்கேயே முடிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம கடைசியா வெளி உலகத்தை பார்த்தது பாஸ்ட்ல நடந்தது. அப்போ முன்னாடியே உலகம் நல்லா தான் இருந்திருக்கு. இந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கு அப்புறமேட்டு தான் உலகம் நாசம் ஆயிடுச்சு போல இருக்கு. எதனால யூஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற எதையுமே சொல்லல. மேபி தேர்ட் சீசன்ல சொல்ல வாய்ப்பு இருக்கு. தேர்ட் சீசனை இன்னும் முழுசா ரிலீஸ் பண்ணி முடிக்கலங்க. ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆகுதோ அப்ப அந்த சீசன் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.